முன் எப்போதும் இல்லாததை விட இன்றைய மாணவர் சமுதாயம் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. முன் ஏர் சரியாக சென்றால் பின் ஏரும் சரியாக செல்லும். மாணவர்களை விட பெற்றோர்களுக்கே வழிகாட்டுதல்களும் அதிகம் தேவை. முன் ஏராகவும் முன்னேற தூண்டவும் இந்நூல் வழிகாட்டுகிறது அப்படிங்கிற அணிந்துரையை ஆர் சுந்தரபாண்டியன், சீனியர் லேஅவுட் டிசைனர், தினமணி, விழுப்புரம் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அத்தியாயம் 17க்கு முன்னாடி. இந்த 17 அப்படிங்கிற அத்தியாயம் என்ன தலைப்பில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணைப்பு என்னும் ஆகச்சிறந்த மனம் கடத்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நம்ம இதனுடைய தொடர்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன முடிச்சிருந்தாங்கங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சங்கிலியை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியிலும் வாசிப்பின் மீது நேசிப்பை உருவாக்குவதே. ஒரு புக்கு வாங்க முடியல, 100 ரூபா கொடுத்த அப்படின்னு சொன்ன ஒரு மாணவருடைய தேவையான அந்த புத்தகத்தை, அதாவது உலகத்தரம் வாய்ந்த உலக பொருளாதாரத்தை அலசக்கூடிய புத்தகத்தை படிக்கின்ற ஒரு மாணவன் அதை பற்றி, அந்த தலைப்பை பற்றி அறிந்திரக்கூட இல்லாத மாணவர்களுக்கு மத்தியில் இடம்பெற்றிருப்பதும், அந்த மாணவனை வாசிப்பதற்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் அவருக்கு புத்தகம் வாங்கி கொடுத்ததும், அந்த கொடுத்த புத்தகத்தை மறுபடியும் உங்களுடைய லைப்ரரிக்கே மறுபடியும் நீங்கள் எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறமா அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, வாசிப்பிற்கான சங்கிலியை உருவாக்குவது. அதை ஆத்தர் தானே வாங்கி கொடுத்துருக்க முடியும் அந்த மாணவருக்கு, ஆனால் அதை ஒரு ஸ்பான்சர் மூலயமா பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தார். அதற்கு காரணம், இந்த வாசிப்பை ஊக்குவிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக வேண்டும். ஸோ தட் எகைன் அண்ட் எகைன் இது ஒரு நல்ல சங்கிலி தொடராக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த சங்கிலியில் இடம்பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் திரும்பவும் அதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் அணைப்பு என்னும் ஆகச்சிறந்த மனம் கடத்தி அதுக்குள்ளே போகலாம். எதிர்பாராத தருணங்களில் மனிதர்கள் நிகழ்த்தும் சில செயல்கள் ஆச்சரியத்திற்கும் பெரும் மகிழ்ச்சிக்கும் உரியவை. 200 பேர் இருக்கும் வித்தியாசமான பயிலரங்கு. வித்தியாசம் என்பது அவர்களுக்கிடையே இருக்கும் வயது வேறுபாடும் கல்வி தகுதியுமே. எவர் வயதையும் சட்டென அருகில் இருப்பவரின் வயதோடு ஒப்பிட்டுவிட முடியாது. மிக குறுகிய காலத்திற்காக ஒன்று கூடியிருந்தனர். அவர்களின் நோக்கங்களிலும் கூட வேறுபாடுகள் உண்டு. ஒரே மாதிரியான வயது, கல்வி, நோக்கம் என்றிருப்போரை கையாள்வது, கடப்பது சற்று எளிதாக இருக்கும். எல்லாவற்றிலும் வேற்றுமைகளோடு இருப்போரை எதிர்கொண்டு எல்லோருக்கும் பொதுவானதாய் ஏதேனும் பகிர்வதுதான் மிகுந்த சவாலானது. ஆனால் அவர்களில் யாரோ ஒருவர் எனக்கும் சேர்த்து பொதுவான பாடம் ஒன்றை பகிர்ந்து விடுவதும் அவ்வப்போது நிகழும். ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக சிலரை அழைக்கிறேன். அது ஒரு எதிர்பாராத அழைப்பு. சட்டென யாரும் முன்வரமாட்டார்கள். ஆனால் இந்த முறை 3 பேர் முன்வந்து அதனை திறம்பட செய்கிறார்கள். அவர்களை பாராட்டி சிலாகித்து பேசுகிறேன். அரங்கில் கைத்தட்டல் அதிர்கிறது. 3 பேரையும் பார்த்து பாராட்டு போதுமா என கேட்கிறேன். வெட்கப்பட்டபடியே போதும் என ஆமோதிக்கிறார்கள். அமர்ந்திருப்போரை நோக்கி புன்னகைத்தபடி இந்த பாராட்டு போதாது போல் தோன்றுகிறது என்கிறேன். அரங்கு மீண்டும் கைத்தட்டலில் அதிர்கிறது. வெறும் கைத்தட்டல் தான் பாராட்டா என கேட்கிறேன். சிலர் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள். சிலர் ஓ போடுகிறார்கள். 2-3 பேர் விசில் அடிக்கிறார்கள். அத்தோடு திருப்தி அடைந்ததாய் என் உடல் மொழி இருந்திருக்கவில்லை. இன்னும் வித்தியாசமானதாய் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். முன் வரிசையில் இருந்த ஒருவர் சரசரவென மேடைக்கு கைகளை விரித்தபடி ஒவ்வொருவரையும் பாராட்டும் விதமாக அணைத்து கொள்கிறார். அரங்கு இப்போதும் பெரும் கைத்தட்டலோடு அந்த அணைப்பினை பாராட்டுகிறது. கைத்தட்டல்கள் ஓய்ந்த தருணத்தில் மூவரிடமும் அவர்கள் செய்த செயல் குறித்து, முன்வந்தது குறித்து, பாராட்டு பெற்ற விதம் குறித்து கேட்கிறேன். கைத்தட்டல் அவர்களை உள்ளுக்குள் அதிர வைத்திருக்கிறது. என் அழைப்பிற்கு இணங்கியது, அந்த செயலை செய்ய வந்ததன் காரணம், முடித்ததும் பாராட்டாக கைத்தட்டல் பெற்ற விதம் குறித்து ஒவ்வொருவராக பேசுகிறார்கள். 3வது நபர் பேசும்போதே மெல்ல நெகிழ்கிறார். கண்களில் நீர் கசிகிறது.
வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாருமே கட்டிப்பிடிச்சதில்லை என உணர்வுகளில் ஆட்பட்டு நெகிழ்ந்து கண்களை துடைக்கிறார். அந்த நெகிழ்வும் தளர்வும் அழகியதொரு காட்சி. தான் அணைத்ததால் ஒருவர் நெகிழ்வதைக் கண்ட அந்த முன்வரிசை மனிதர் மீண்டும் ஓடி வந்து கைப்பற்றி குலுக்கி இன்னொரு முறை அவரை ஆறத் தழுவிக் கொள்கிறார். நண்பர் ஒருவருக்கு செடிகள் வளர்க்கும் ஆர்வம். தனியே நிலம் கிடையாது. அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தொட்டிகளை வைத்து சில செடிகளை வளர்த்து வருகிறார். உண்மையில் செடி வளர்ப்பு, விவசாயம் என எதிலும் அவருக்கு அனுபவம் இல்லை. பார்த்தது, கேட்டது, படித்தது உள்ளிட்ட அனுபவங்களோடு அந்த செடிகளை வளர்த்து வருபவரிடம் 2 பழக்கங்கள் இருந்தன. ஒன்று, தினசரி அவரே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது. மற்றொன்று, மனிதர்களிடம் உரையாடுவது போல் செடிகளிடம் பேசுவது. 2 வாரம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி வருகிறது. செடிகள் தண்ணீர் இல்லாமல் வாடிப்போகும் என்பதால் பக்கத்து வீட்டுக்காரரிடம் தண்ணீர் ஊற்றுமாறு வேண்டிக் கொள்கிறார். பக்கத்து வீட்டுக்காரரும் பாதகமில்லாமல் தண்ணீர் ஊற்றுகிறார். ஆனாலும் அவர் திரும்பி வரும்போது 2 செடிகள் பரிதாபமாக காட்சியளிக்கின்றன. ஒன்று ஏறத்தாழ மாண்டிருந்தது. மற்றொன்று வாடி குறுகி கிடந்தது. வாடி கிடந்த செடிகளின் கிளைகளை மெல்ல தூக்கி வருடி கொடுத்தபடியே, வழக்கத்தை விட கூடுதலாக பேசியபடியே நீரூற்றுகிறார். ஓரிரு நாட்களில் செடிகளில் மாற்றம் தென்படுகிறது. அவர் எதிர்பார்த்ததை விடவும் வேகமாக அந்த செடிகள் மீண்டு வந்தன என்று அவர் கூறிய பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இசை கேட்டு, மனிதர்களின் உரையாடல்கள் கேட்டு தாவரங்கள் செழித்து வளர்ந்ததாக வாசித்ததெல்லாம் நினைவில் வந்தன. அந்த செய்திகளை கடந்து போனது போல நண்பரின் அனுபவக் கூற்றை எளிதில் கடந்து போக முடியவில்லை. மீண்டும் மீண்டும் உண்மைதானா என கேட்கிறேன். அவர் மீது பெரிய அளவில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பவன். செடிகள் புத்துயிர் பெற்றதாக ஒருவேளை அவர் கருதியதாக மட்டுமே இருந்தாலும் அது உண்மையே இல்லாவிடினும் கூட நான் நம்பிக்கை கொள்ளவே விரும்பினேன். காரணம், நான் இத்தகைய அங்கீகாரங்களை, அரவணைப்புகளை நம்புகிறவன். மாவட்டம் முழுவதிலும் இருக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிலரங்கு அது. பல்வேறு தரப்பு ஆசிரியர்கள் குழுமியிருந்தார்கள். முக்கியமான தலைப்புகளில் அவர்களோடு கலந்துரையாடுகிறேன். பயிலரங்கின் நிறைவு கணம் வருகிறது. ஒருங்கிணைப்பாளர் நிகழ்ச்சி குறித்து பங்கேற்பாளர்களின் கருத்துக்களை பகிர அழைக்கிறார். சில ஆசிரியர்கள் மேடைக்கு வருகிறார்கள். ஓரிரு சொற்களிலும் ஓரிரு நிமிடங்களிலும் தம் கருத்தை முன்வைக்கின்றனர். ஓர் ஆசிரியர் மட்டும், என்னோட நன்றியை சார்கிட்டையே நேரடியாக தெரிவிச்சுக்கிறேன் என்றபடி என் அருகில் வருகிறார். என்ன செய்ய போகிறார் என யோசனையோடு நான் நின்றிருக்க, என் முன்புறமாக கைகளை அகல விரித்து அணைப்பிற்கான அழைப்பாக நிற்கிறார். புன்னகையோடு, நான் உங்களை கட்டிக்கணும் சார் என வேண்டுகிறார். பெரும் மகிழ்வாய் உணர்ந்தேன். எனக்கும் புன்னகை தொற்றிக்கொள்கிறது. அணைப்பிற்குள் ஆட்படுகிறேன். வாஞ்சையாக, நன்றியாக, பாராட்டாக அவர் நெகிழ்வாக அணைத்து கொள்கிறார். மரியாதை நிமித்தமான இது போன்ற அணைப்புகளை கண்டு சில தருணங்களில் அழுத்து கொண்டதும், சில நேரங்களில் ரசித்ததும் போற்றியதும் உண்டு. சில அணைப்புகளை நேரடியாக உணர்ந்ததும் உண்டு. பயிலரங்கின் நிறைவில் பங்கேற்பாளர் நன்றியை சொற்களால் கடத்தாமல் தம் மானசீகமான அணைப்பின் மூலம் வழங்கியது அற்புதமான தருணம் என்றே சொல்லலாம். அணைப்பு என்பது ஆகச் சிறந்ததொரு மனம் கடத்தி. பேச்சும் உரையாடலும் இல்லாமல் மௌனமாக ஒரு அணைப்பின் வாயிலாக தம் பாராட்டை, அன்பை, பிரியத்தை, மதிப்பீட்டை கடத்துவது போற்றுதலுக்குரியது. இந்த அணைப்பின் வாயிலாக கடத்துகிறவற்றில் மிக முக்கியமானது அங்கீகாரம். தாம் ஏதோ ஒரு விதத்தில் அரவணைக்கப்படுவதை எல்லா உயிர்களுமே விரும்புகின்றன என்பதை பல்வேறு நிரூபணங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பல நேரங்களில் அதை நாம் அனுபவப்பட்டிருக்கவும் வாய்ப்புண்டு. அங்கீகாரம், அரவணைப்பு, ஊக்கப்படுத்தல், பாராட்டு ஆகியவையே ஊதியங்களை விட, பரிசுகளை விட நம்மை திடமாக்குகின்றன. தேவை இருந்தும் இந்த அங்கீகாரங்களை முறையாக, தேவையான அளவுக்கு வழங்குவதில் பலருக்கு ஏதோ மனத்தடை இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் பூத்தாலும் அதன் வாசனை அறியாது இறுக்கமாக கை கட்டி அமர்ந்திருப்பவர்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தை விட அயர்ச்சியே வருகின்றது.
காலருகில் வரும் நாய்க்குட்டி கூட தலைவருடலை எதிர்பார்க்கின்றது. மெல்ல தலையை கோதி காதுகளின் அடியில் விரல் நுனிகளால் வருடிவிட்டால் கிறங்கி காலடியில் சுருண்டு படுத்துக்கொள்கிறது. யாரேனும் எதையேனும் செய்ய முன்வரும்போது எச்சரிக்கைகள், எதிர்மறைகளை பகிர்ந்ததற்கு நிகராக ஊக்கப்படுத்தியதுண்டா? செயல்களை, திட்டங்களை நிகழ்த்தி முடித்தவர்களை நோக்கி குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கு, விமர்சனங்களை முன்வைப்பதற்கு நிகராக பாராட்டி அங்கீகரித்ததுண்டா? எச்சரிக்கைகளும் விமர்சனங்களும் அவசியம்தான். அவற்றிற்கு நிகராகவோ அல்லது ஒருபடி கூடுதலாகவோ ஊக்கமும் பாராட்டும் அங்கீகாரமும் முக்கியமான தேவை. நிகழ்வுகளில், கூட்டங்களில் ஏதேனும் ஒன்றிற்காக அழைக்கும் போது முன்வருவதற்கு பெரும் தயக்கமும் கூச்சமும் உண்டு. அது எப்போதும் அந்த செயல் மீது, தன் செயல்திறன் மீதிருக்கும் அச்சம் அல்ல, உடன் இருப்பவர்கள் மீதிருக்கும் அச்சம். என்ன அச்சம் எனும் கேள்விக்கு, யாரும் போகாத போது நாம் சென்றால் நீ மட்டும் ஏன் போற, அந்த காரியத்தில் ஏதேனும் சரியாக செயல்பட முடியாவிட்டால் அப்பவே இப்படிதான் சொதப்புவேன்னு தெரியும் என குறை சொல்வார்கள் என்பதே பதிலாக வருகின்றது. அந்த பதில் சொல்பவர்களிடம் கேட்பது, உங்களுடன் இருக்கும் ஒருவர் அப்படி முன்வந்த போது, ஏதேனும் செயலை செய்தபோது எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதே. எவரை நோக்கி விரல் சுட்டும் போதும் 3 விரல்கள் இயற்கையாகவே நம்மை சுட்டுகின்றன. அணைப்போ அங்கீகாரமோ மனிதர்கள்தான் மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். குறிப்பிட்ட இவர்தான் கொடுக்க வேண்டும், இவர்தான் பெற வேண்டும் என்னும் விதி இங்கில்லை. நிபந்தனைகளின்றி மனப்பூர்வமாய் கொடுப்போம். தேவைக்கு அதிகமாய் திரும்ப வரும் தெம்பு தரும்.